கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஒரு ஒர்ஷிப்பை நாம் அனுபவித்தோம் கர்த்தருடைய சமூகத்திலே. எத்தனையோ பேருக்கு சில சபைகளிலே ஒர்ஷிப் ஒரு லெட் பை காட். அதனாலே இதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்ததாமே நம்ம எல்லாரையும் இரத்தத்தாலும் மூடிக்கொள்வாராக. நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லும் பொழுது ஆதி ஆகமம், த புக் ஆஃப் ஜெனசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக் என்று நான் பேசினேன். ஒரு குடும்ப புஸ்தகம் அது. அதை நான் மறுபடியும் தியானிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அடியானுக்கு கொடுத்தார். அதுலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் தியானிக்கலாம். 18ஆம் அதிகாரம். அந்த 18ஆம் அதிகாரத்திலே 3 குறிப்புகள் அடங்கியிருக்கிறது. ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரமும் அடுத்த வாரமும் நாம் தியானிப்போம் அதே குறிப்பில். நான் இந்த 18ஆம் அதிகாரத்தை படித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து 18ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It's written about Abraham's family or activities of Abraham. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நான் வசனத்தின்படி நான் சொல்வேனால், ஆபிரகாம் தேவனுடைய நண்பனாக காணப்பட்டான். Abraham, the friend of God. Abraham, the friend of God. ஆனால் 3 வசனம் அதற்கு நமக்கு தெரியும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 20 verse 7. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். These are all my introduction. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, இதை உம்முடைய thy friend, உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, ஆபிரகாமின் உம்முடைய சிநேகிதனாகிய போதும். ஐசாயா 41:8. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே வார்த்தை ரிப்பீட் ஆகுது. 41. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதன், மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஜேம்ஸ் 2:23, யாக்கோபு 2:23. அதிலும் இதே வார்த்தை இருக்கிறது. யாக்கோபு 2:23 பார்த்தீங்கன்னாலும், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்படியானால் தேவனோடு ஃப்ரெண்டா இருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். எல்லாரும் கவனிங்கள். ஈனாக் walked with God, நோவா walked with God. இயேசு தேவனோடு நடந்தார்கள் என்ற வார்த்தைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வித்தியாசம் இருக்குது. அவர்களுடைய குவாலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன், போத் ஆஃப் தம் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த இடத்துல என் சிநேகிதன், உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம், தை ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை 3 இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நான் இதை யோசித்து தியானித்து அப்படியே படித்து கொண்டிருந்த பொழுது புதிய ஏற்பாட்டில் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 11 and verse 11, அதாவது யோவான் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட ஜீசஸ் கால் இவைகளை அவர்கள் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான்.
கவனிங்கள், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லயும் நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் 2 இடத்துல தான் ஃப்ரெண்டுன்ற வார்த்தை இருக்குது. மிச்சம் எங்கேயும் பைபிளில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் நன்றாக அலசி ஆராய்ந்து படித்து பாருங்கள். ஏபிரகாம், he was a friend. He was called a friend of God. இயேசு தன்னுடைய ஜீவிய காலத்தில் மனித அவதாரமாக சஞ்சரித்த காலத்திலே நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு, நம்முடைய அவர் ஃப்ரெண்ட். அதாவது ஃப்ரெண்டா இருக்கிறது வேற, சும்மா டெய்லி பார்க்கறது வேற, சும்மா பேசுறது வேற, ரொம்ப ஜென்ரலாக பழகிறது வேற. ஃப்ரெண்டுன்றது வந்து சம்திங் லைக் எ இன்டிமசி, ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறதை தான் ஃப்ரெண்டுனா போதும். சில வீடுகளில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கண்ணால் பார்த்துருக்கிறேன். நம்முடைய விசுவாசிகளுடைய வீடில் ஃப்ரெண்டா வந்துட்டானா வந்துட்டாளா, வீட்டை விட்டுருவாங்க, அப்பா அம்மா விட்டுருவாங்க, ஓடுவாங்க ஃப்ரெண்டுக்காக. வீட்டுக்கு ஒரு வேலை செய், வீட்டில் ஒரு காரியத்தை செய், அதை வாங்கினா இதை வாங்கினா, கடைக்கு போனால் போக மாட்டான். மகளும் செய்யாது, மகனும் செய்ய மாட்டான். ஆனால் சம்வேர் அது காலேஜ் ஃப்ரெண்டோ, ஸ்கூல் ஃப்ரெண்டோ, அல்லது கூட வேலை செய்கிற கொல்லிக்கோ ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, அது ராத்திரியோ பகலோ பைக் எடுத்துன்னு போவாங்க, நடந்தாது போவாங்க, பஸ் ஏறியாவது போவாங்க. என்னதான் சரீரத்தை பலவீனமாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டா, என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது சம்டைம்ஸ் இட் வில் ப்ரொவோக் த ஃபேமிலி மெம்பர்ஸ். வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கோவப்படுத்தும் அந்த வார்த்தை. ஆனால் அவங்க 2 பேருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அதுபோல் ஆபிரகாமும் தேவனும், த கிரியேட்டர் அண்ட் த கிரீச்சர், இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது பைபிளில் 3 இடத்துல. அந்த 3 வசனமே 3 ஆங்கிள் 3 விதமான பாயிண்ட் இருக்குது. அதுக்குள்ளே நான் போகவில்லை. இயேசு தன்னுடைய ஜீவிய காலத்தில் சொல்லும் பொழுது கூட யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசித்து பார்த்தா கூட ஒரு பாயிண்ட் இருக்கல்ல. These are all my introduction. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தன் ஜீவனை கொடுக்கிற ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் விட்டுருவாங்க. நஷ்டானா என்ன, எந்த விதமான ஒரு கேடுபாடு வந்தா என்ன, பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப். அதனால இந்த ஃப்ரெண்டுனால வீட்டில் ஆர்குமெண்ட் வரும். ஐயோயோ, என்ன சொன்னாலும் என் பையன் கேட்க மாட்டான் பாஸ்டர், ஃப்ரெண்டு ஓடிடுறான், நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், கத்தர் தான் அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு வாங்க சில வீடுங்களில். நாங்கள் அதை கண்ணால் கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணால் பார்த்துருக்குறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ இன்டிம், அவ்வளோ டைட்டாக இருக்கும். அதுபோல் இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா யோனத்தானும் தாவீதும், அவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் சாமுவேல்ல வருது. அவ்வளோ திடகாத்திரமாக டைட்டாக இருக்கும். ஜோனத்தான் அண்ட் டேவிட் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டீப். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த வசனத்தை வாசித்து கொண்டு இயேசு சொன்னதையும், இயேசு நம்முடைய சிநேகிதன் லாசரு என்று சொன்னதை, இதெல்லாம் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 3 குறிப்பு இருக்கிறது. ஆனால் நான் 3ஐயும் நான் இப்பொழுது சொல்லவில்லை. ஒரே ஒரு குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். ஓரளவு டைம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 3ஐயும் எடுத்தால் ரொம்ப லாங்காக போய்விடும். வருகிற வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் தியானிக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்
involves ministry. Friendship involves ministry. கர்த்தர் மேல் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமானால், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் நம்முடைய சிநேகிதன் லாசரு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதை காட்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் பைபிளில் உள்ளதான் பேசுகிறேன், நல்லா ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். கர்த்தர் மேலே உள்ள ஒரு அன்பு இருக்குமானால், the XYZ will do ministry for God. Some level, தங்களால முடிந்த அளவு, தங்களால சரீர பலனுக்கு ஏற்ற அளவு, பொருளினாலேயோ பணத்தினாலேயோ தங்களுடைய டேலண்ட், தங்களுக்கு இருக்கிற தாளந்தினாலேயோ கர்த்தர் மேல் உள்ள அன்பனாலே கர்த்தருக்காக they will minister to the Lord. அதுபோல இந்த 18ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தில் ஆபிரகாம் he ministered to the Lord. முதல் 8 வசனம் அவன் கர்த்தருக்காக செய்த ஒரு வேலை, ஒரு ஊழியத்தை காண்பிக்கிறது. ரொம்ப ரொம்ப டீப் வேர்டு இது. இந்த முழு நேர ஊழியக்காரர்களாக பேச வேண்டிய குறிப்பு. நான் அப்படியே யோசித்து கட் பண்ணலான்னு பார்த்தேன், கட் பண்ணிட்டு அடுத்த பகுதியில் பேசலான்னு யோசித்தேன். ஆனாலும் கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்டு பலன் அடையிட்டேன். கர்த்ததாமே இதை பார்த்து கேட்டுக்கொண்டவர்களுக்கு வேண்டிய ஒரு ஆலோசனையும் கிருபையும் கொடுப்பாராக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சபபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து, கவனிங்கள், உஷ்ண வேளை, ஹீட் ஆஃப் த டேன்னு இருக்கும். உஷ்ண வேளையில வாசல்ல, கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, அங்க பார்க்கிறோம் 3 பேர் வராங்க. அந்த 3 பேருக்காக அவன் ஒரு ஊழியம் செய்யறான். ஆபிரகாம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் இன்வால்வ்ஸ் மினிஸ்ட்ரி. ஆபிரகாம் மினிஸ்டரிங் ஹிம் இன் டிஃப்ரெண்ட் ஏரியா. அதை நான் 3 ஆங்கிள் இருக்கு, ஒரு ஆங்கிள் நான் பேசுகிறேன். He ministered to the Lord. கர்த்தருக்காக அவன் ஊழியம் செய்தான் என்று சொல்லும் பொழுது, இதில் யாத்திராம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Exodus 28:1 and also 3 and 4. 28ஆம் அதிகாரம். சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரரையாகிய நாதாப், அபியூ, எலெயாசர், இத்தாமர் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வாயாக. அதான் சொல்ல, மினிஸ்டர் அன்டு தி லார்ட். அதான் இது ஊழியக்காரர்களுக்கு பேசுகிற ஒரு டாபிக். ஆனாலும் அந்த காலை வேளையிலே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை இதில் கொடுப்பாராக. மினிஸ்டர் அன்டு தி லார்ட் என்று சொல்லும்போது நிறைய வசனம் இருக்கிறது. உதாரணத்துக்காக தான் யாத்திரை 28:1 வாசிது. இதே ஏர்லி சர்ச்சில் சர்வன்ட்ஸ் ஆஃப் காடை குறித்து பார்க்கும் பொழுது முடிந்தால் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் ஆக்ட்ஸ் 13:1 and 2. இதே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆக்ட்ஸ் 13:1 and 2 மினிஸ்டர்ட் அன்டு தி லார்ட் என்று சொல்லும் பொழுது, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளாயும்
போதர்களாயும் இருந்தார்கள். எங்க ஏர்லி சர்ச் காட் சர்வன்ட் அந்தியோகியா சர்ச்சில் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் 2ஆம் வசனம் வாசி. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது உபவாசம் பண்ணி இருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று. போதும் முதல் 2 வசனம் ரொம்ப முக்கியம். அதுபோல் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் Colossians chapter 3:23 and 24. கொலோசியர் 3:23-24. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே கலாத்தியர் தானே கொலோசியனா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23-24 நாம் வாசிப்போமானால், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. 24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், எதை செய்தாலும் whatever you do, எதை செய்தாலும் அது மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கவனிங்கள், இங்க இந்த 3 பேர் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். He ministered unto the Lord. கர்த்தருக்காக அவன் ஆபிரகாம் ஊழியம் செய்கிறான். அந்த இடத்துல பார்ப்பீர்களானால் முதலாம் 22ஆம் வசனத்திலே 22 அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அப்போதும் வேண்டாம், அது வேண்டாம். இன்னொரு அத அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது, தேவதூதர்களா அல்லது பரலோகத்தில் அனுப்பப்பட்ட எந்த விதமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லை அந்த இடத்துல. 3 புருஷர்கள் வந்தார்கள், அவ்வளவுதான் இருக்கிறது. அவன் he ministered to them personally. தனியாக அவன் போய் ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனம் வாசியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கவனிங்கள், ஆண்டவரே உம்முடைய கண்களின் கிருபை கிடைத்தா உமது அடியான தை சர்வன்ட், உம்முடைய அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கால்டு ஹிம்செல்ஃப், அவனா நல்லா தன்னை கூப்பிட்டுக்கிறான். கால்டு ஹிம்செல்ஃப் as a servant. அது வேலைக்காரன் நம்ம சொல்லலாம், சிலர் ரொம்ப கொச்சா சொல்லுவாங்க சர்வெண்ட்னா வேலைக்காரன் வேலைக்காரி என்று, அப்படியும் இதை பிரசங்கம் பண்ணுவாங்க ஒரு சிலர். நான் அதை அந்த ஆங்கிளில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி பேச விரும்பவில்லை. அது மாதிரி பேசுவாங்க சில ஊழியக்காரங்க. சர்வெண்ட்னா வேலைக்காரன், நீ கர்த்தருக்கு வேலைக்காரன், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப லோவாக ரொம்ப மட்டமாக பேசி விளக்கம் சொல்கிற ஊழியக்காரர்களை நான் அறிந்திருக்கிறேன். நோ தட் இஸ் நாட் மை ஆங்கிள். அது அப்படி பேசக்கூடாதுன்னு ஏதாவது பேசுவாங்க. ஆனாலும் இந்த இடத்துல நான் முக்கியப்படுத்துகிறேன், அவன் உமது அடியானை விட்டு கடந்து அடியானை விட்டுன்னு சொல்லும்போது I am thy servant. அப்படியானால் he called himself a servant of God. அதான் ரொம்ப முக்கியம். இன்னும் அதே அந்த முதல் 8 வசனத்துல he ministered with personally, தனிப்பட்ட முறையிலே அவன் கர்த்தருக்காக அவன் ஊழியம் செய்கிறான். அந்த இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதே 3ஆம் வசனம் வாசிங்களா, 5வது வசனம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். 6ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்திலே சாலல் போய், தீவிரமாய் இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும், தீவிரமாய். 7ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி, மாட்டு மந்தைக்கு ஓடி இருக்கும். அப்படியானால் அவ்வளோ தீவிரமா கர்த்தருக்காக அவன் ஊழியம் செய்யறான்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தரால் அனுப்பப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்காக, கர்த்தருக்காக, அந்த கூட்டத்துக்காக 3 பேரோ 6 பேரோ 8 பேரோ 1000 பேரோ அந்த ஒரு குரூப்புக்காக அவன் தீவிரமாய் ஓடுகிறான். அது ரொம்ப முக்கியம். அது கர்த்தர் மேல் உள்ள அன்புனால அவனுக்கு நடக்கிற ஒரு கிரியை. அவன் யெகோவாவை பார்த்ததில்லை. அவன் மனசாட்சியின் காலத்திலே ஜீவித்தவன் என்று வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள். நான் அந்த குறிப்பை உள்ளெல்லாம் ரொம்ப ஆழமாக போகவில்லை. அவன் அந்த அன்பு, தேவன் மேலே ஒரு அன்பு இருந்தபடினாலே ran. அவன் ஓடி வந்த 2-3 பேர் தான். அந்த காங்கிரிகேஷன் மொத்தம் எத்தனை பேர் சொல்லுங்களா பார்க்கலாம்? 3 பேர் தான். 6 பேர் 8 பேர் 15 பேர் 10,000 பேர்லாம் இல்லை. only he ministered to them, he ministered to the Lord only for 3 person. போய் தீவிரமாய் ஓடி மெல்லிய மாவு, அந்த வசனம் ரொம்ப முக்கியம். சாராட்ட போய் சொல்றான், 3 படி மெல்லிய மாவு, ஃபைன் ஃப்ளார், ஃபைன் வீட்டுன்னு இருக்கும். ரொம்ப மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். எழுந்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அப்பம் சுடு. அதாவது மினிஸ்டர் உடனே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை ஒரு வார்த்தை எழுதப்பட்டது தீவிரமாய் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல உடனே ஒரு இடத்துல இருக்கும். நீ சீக்கிரமாய், சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து இம்மீடியட்லி, உடனடியாக அவன் போய் வேலை செய்யறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜஸ்ட் ஒரு சாப்பாடு தான் கொடுக்குறான். பட் அவனுடைய ஆக்டிவிட்டி மினிஸ்டர்ட் அன்டு த லார்ட் என்று சொல்லும் பொழுது அவன் தீவிரமாய் ஓடுறான். ஓடி போய் மெல்லிய மாவு, நல்ல ஃபைன் ஃப்ளார், நல்ல மெல்லிய மாவுலே அதை செய்வதற்கு அவன் சொல்லுகிறான். 18ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை, அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம், ஸ்பீடிலின்னு இருக்கும், ஓடி தரைமட்டம் குனிந்து. அப்படியானால் நாம் கர்த்தருக்காக செய்யும் பொழுது சில காரியங்கள், நான் இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் 3 ஆங்கிள் இருக்கு, இந்த ஒரு ஆங்கிள் பேசுறேன். ஃபர்ஸ்ட் he ministered to the Lord. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்பீடிலி அவன் ஓடி தரைமட்டம் குனிந்து, he ran. 6ஆம் வசனத்துல அவன் தீவிரமாய் கூடாரத்தில் he ran into the tabernacle. 7ஆம் வசனத்திலே ஆட்டு மந்தைக்கு ஓடி. அப்படியானால் அவன் தாங்கிட்ட வந்தவங்களுக்காக, அங்க இருக்கிற கூட்டத்துக்காக he ran himself. அவன் ஓடுறான், தீவிரமாக சில காரியம் செய்றான். நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தர் மேல் உள்ள அன்பு நமக்கு அதிகமாக இருக்குமானால் எல்லாம் இருக்கிறது, அதோடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் பொழுது we will always run. சீக்கிரம்னு ஓடுவோம். ஞாயிற்றுக்கிழமையா ஆராதனைக்கு சீக்கிரம் போய் டைமுக்கு முந்தி போய் இருப்பது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம். தீவிரமாய் ஓடி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய விஷயத்தில் ரொம்ப தீவிரமாய் நீங்களும் நானும் இருப்போமானால் அதன் பலனை இம்மையில் அல்ல, பரலோகத்தில் தான் காண்போம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நாட் ஹியர். இங்க நம்ம எவ்வளவு விஜிலண்டா, ரொம்ப வைராக்கியமாக, தீவிரமாக அவன் ஓடி ஆட்டு மந்தைக்குள்ள ஓடனா, அவன் வீட்டுக்குள்ள ஓடி மெல்லிய மாவு பிசைந்து அப்பம் சுடணும்னு சொல்றான். யார்? அந்த 3 பேருக்காக. அப்ப இருக்கிற ஜனங்களுக்காக, கர்த்தருக்காக நீங்களும் நானும் ஓடி சில காரியங்களை செய்வோமானால் அதன் பலன் இம்மையிலே நீங்களும் நானும் அனுபவிக்க முடியாது, பரலோகத்தில் தான் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. நாளையில இந்த சப்ஜெக்ட் 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க.
ஒன்லி ஈட்டிங் சப்ஜெக்ட் தான் இருக்குது, அல்ல சாப்பிட்ற சப்ஜெக்ட் தான். ஆனால் அந்த விஷயத்திலே அவன் எவ்வளவு முன்ஜாக்கிரதையாக he ministered to the Lord, அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்தான் என்று சொல்லும் பொழுது he ministered to the personal, very personally, he ministered immediately, உடனே, he ministered to the speedily. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவன் 18ஆம் அதிகாரம் 6-7 he ran, அவன் ஓடின, தீவிரமாய் ஓடினான். அப்புறம் 8ஆம் வசனம் வாசிங்கள், 18:8. ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவன் வந்து டிஸ்பிளே பண்றான் சாப்பாட்டை, வந்து அவன் ஃபுட்டை டிஸ்பிளே பண்ணிட்டு he was stand still. அவன் வந்து எல்லாம் நான் தான் செஞ்சேன், எல்லாம் என்னால தான் என்று he didn't declare anything. நான் தான் காரணம், நான் இல்லைன்னா இவங்க 3 பேர் சாப்பிட்ருக்க முடியாது, நான் வந்து என் ஒய்ஃபு கிட்ட போய் சொன்னேன், சாராள் கிட்ட சொன்னேன், அவள் உடனே செஞ்சா, நாங்கள் 2 பேர் சேர்ந்து கொடுக்கலன்னா இவங்க 2 பேருக்கு போஜனம் கிடையாது என்று அப்படிலாம் சொல்லல. he was stand still. நாம் கர்த்தருக்காக சில காரியங்கள் தீவிரமாக ஓடி உழைத்து செய்யும் பொழுது நம்ம கொஞ்சம் நின்று பார்க்கணும். கர்த்தர் அதுக்கு தான் நம்ம வச்சிருக்காரு. நாட் போஸ்டிங் அபவுட் மை ஆக்டிவிட்டி, ஐயோ நான் என்னால தான் இது நடக்குது, என்னால தான் இந்த சபை ஓடுது, என்னால தான் இந்த பிரசங்கம் பண்ணி நான் தான் இதை வந்து மேலே அப்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்லக்கூடாது. ஆஸ் அ ப்ரீச்சர் என்னையும் சேர்த்து பேசுகிறேன். அந்த இடத்துல ஒரு ஆழமான குறிப்பு, அவன் எல்லாவற்றையும் செய்து விட்டு, அந்த 8ஆம் வசனம் மறுபடியும் வாசியுங்கள். 8ஆம் கடைசி வார்த்தை, அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள். அப்படியானால் இங்கிலீஷ் பைபிள்ல he was stand still. நாம் கர்த்தருக்காக சில காரியங்கள் செய்யும் பொழுது அதோடைய ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது we should be stand still. Be still and know that I am God. நானே தேவன் என்று அறிந்து கொள்ள. Be still, stand still. அவன் நின்று கொண்டிருந்தான். நீங்களும் நானும் கர்த்தருக்காக சில காரியங்கள் செய்யும் பொழுது, தீவிரமாக செய்யும் பொழுது, உற்சாகத்தோடு செய்யும் பொழுது, கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு செய்யும் பொழுது, ஓ எல்லாம் என்னால் தான் நடக்குது, பிகாஸ் ஆஃப் மீ என்று நமக்குள்ளே அந்த எண்ணம் வராமல் we should stand still. நாம் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். வேடிக்கைன்னா தவறான வார்த்தை அல்லது, நம்ம செஞ்சா அப்படியே அதோடைய ரிசல்ட்டை we can see. You can see the result. மெல்லிய மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா அப்பம் சுட்டு கொடுக்குறாங்க, தண்ணீர் கொடுக்குறாங்க, எல்லாம் டிஸ்பிளே நடக்குது. he was stand still. அப்படியானால் நீங்களும் நானும் செய்கிற அந்த மினிஸ்டரிங் டு த லார்ட், கர்த்தருக்காக செய்கிற காரியத்தில் என்ன ரிசல்ட் என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அது இங்கேயே காண்பிப்பார். வாட் இஸ் த ரிசல்ட்? இன்னைக்கு நம்ம வந்து செய்தியில் நம்ம ஒர்ஷிப்பில் பார்த்தோம். ஐ டென்ட் திங்க் எனி திங். நான் எதுவும் யோசிச்சுட்டு வரல. முன்னையாவது கொஞ்சம் யோசிச்சுட்டு வரேன். சரி தம்பி வராரு, அவர் பாட்டு நடத்துவார், நமக்கு அந்த ஒரு பேர்டன் கம்மி, கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அப்போது எல்லாம் கொஞ்சம் அப்படி இருந்து பார்த்தேன். அந்த பாட்டு, அந்த ஸ்தோத்திரம், ஜெபம், கர்த்தர் மேல் உள்ள அன்பு. அப்போ ஆபிரகாமுக்கு அந்த 3 பேர் மேலே ஒரு 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 அஃபெக்ஷன், ஒரு அன்பு இருந்தபடினாலே ஈரான் அவன் ஓடி போகிறான். அவன் ஓடி போய் எல்லாம் செய்கிறான். நீங்களும் நானும் எந்த விதமான பிரதிபலன் பார்க்காம கர்த்தருக்காக உழைக்கும் பொழுது, ஓடும் பொழுது, அதோடைய ரிசல்ட்டை, அதோடைய பலனை கர்த்தர் அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களினாலே காண செய்வாராக. அவன் நின்று கொண்டிருந்தான், அவர்கள்
புசித்தார்கள். He was stand still. அதனாலே நம்மளுடைய ஆக்டிவிட்டி, நம்முடைய டேலண்ட், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணப்படும் பொழுது, கர்த்தராலே நாம் உபயோகப்படும் பொழுது, நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டேலண்ட், நம்ம இருக்கிற கொஞ்சம் பேருக்கு கர்த்தர் ஒரு டேலண்ட், ஒரு தாளந்து கொடு, அதை யூஸ் பண்றோம். கர்த்தருக்காக அதை கொட்டும் பொழுது அதோடைய ரிசல்ட்டை பார்க்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த இடத்துல நீங்களும் நானும் சொல்றேன், அவனோ கோஆபரேட்டிவா இருந்தான், அவன் எல்லாவற்றுக்கும் ஒத்து போகிறவனாய் காணப்பட்டான். ஆபிரகாம் ஒய்ஃபோட ஒத்து போனான், அந்த வந்த 3 பேரோட ஒத்து போனான், நான் உங்களுக்கு எல்லாம் அப்பம் புசிக்க எல்லாம் ரெடி பண்றேன்னு ஒத்து போனான், எல்லாத்துக்கும் அவன் இசைந்து போனான். அதுபோல ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நீங்களும் நானும் முன்னேறி போவதற்கு இந்த மினிஸ்டர் டு த லார்ட் பர்சனலி, 2வது இம்மீடியட்லி, 3வது ஸ்பீடிலி, 4வது கோஆபரேட்டிவ்லி. அதனாலே ரொம்ப கோஆபரேஷன், அந்த கூட்டுறவு கோஆபரேட்டிவ்னுவாங்க, அந்த கோஆபரேஷன், அந்த ஒத்து உழைத்து இருந்து நாம் செய்யும் பொழுது அதுக்கு வேண்டிய ரிசல்ட்டை, அதுக்கு வேண்டிய பலனை கர்த்ததாமே எனக்கும் உங்களுக்கும், இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும், உங்களுக்கு இருக்கிற டேலண்டை நீங்கள் கர்த்தருக்காக உபயோகப்படுத்துங்கள். ஆபிரகாம் உபயோகப்படுத்தினான், அவன் ஓடி போனான், அவன் ran ஓடி தீவிரமாய் அவன் குனிந்து அவர்களை வரவேற்றான், எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, உம்முடைய அடியேன், அவன் சொல்ல, உம்மது அடியேனை விட்டு, he called himself as a servant of God. He called himself. நீ நம்மளுக்கு நமக்கு யாராவது தலையில கை வச்சு ஜோம் பண்ணி, உனக்கு ஊழியம் அழைப்பு இருக்குது, கர்த்தர் உன்னை ஊழியத்தை அழைக்கிறார், நீ ஊழியம் செய்வ, என் காலத்துக்கு அப்புறம் நீ ஊழியம் செய்வ, நீ கர்த்தர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்துவார், உனக்கு ஊழியம் வாஞ்ச இருக்குது, நீ ஊழியம் செய்ப்பா, அம்மா மகளே நீ ஊழியம் செய் இன்னொருத்தர் சொன்னாலும், இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. 2ஆம் 3ஆம் வசனம் வாசிங்க, 18:3 வாசிங்க. ஆண்டவரே, இங்கிலீஷ் பைபிளா வாசிங்க, தமிழ் பைபிள் வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். நீர் உமது அடியானை விட்டு he called himself as a servant of God. நீங்களும் நானும் ஒரு விதத்திலே நாம் அனைவரும் கர்த்தருக்கு ஊழியக்காரர்களாக காணப்படுகிறோம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால்தான் இந்த பொதுவாக சொல்லுவாங்க, கர்த்தர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் தெரிந்திருக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். அந்த ஆங்கிள் ஒரு பக்கம் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா he called himself as a servant. அப்படியானால் நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஊழியக்காரர் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கணும். எனக்கு யாராவது பெரிய லீடர்ஸ் தலையில கை வைக்கணும், உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டிக்கோள்னு சொல்லணும். நோ நோ நோ, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பவுலையும் பர்னபாவை பிரித்து விடு ஊழித்து, அதெல்லாம் ஒரு ஆங்கிள் மினிஸ்ட்ரியில். நான் பேசிக் ஒரு காரியத்தை ஃபண்டமெண்டலாக அடித்தளத்திலே சொல்கிறேன். I am also a servant of God. Every believer is a servant of God. உமது அடியேனை விட்டு, அப்படியானால் I am a servant of God என்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே கர்த்தர் கொடுத்தார். நீங்களும் நான் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நாம் அனைவரும் ஒரு விதத்திலே servants of God, servant of God. Whether you are a male or female or elderly person, we are called by God. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கூட. முதல் 8 வசனம் he ministered to the Lord. இன்னும் 2 ஆங்கிள் இருக்குது, வருகிற வாரத்திலே நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord, hallelujah, glory.
நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. What a friend in my Jesus. All our sins and grief to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, peace be upon oh, what will the pain be bear? All because I do not carry into God and pray. What a friend we have in Jesus. What a friend we have in Jesus. இயேசுதான் நமக்கு ஒரு நண்பன். நம்முடைய சகோதரனாகிய லாசரு. அப்படியானால் நம்மளுடைய சிநேகிதன். அதுபோல கர்த்தர் உங்களையும் என்னையும் சிநேகிதன் என்று கூப்பிடுகிற அளவுக்கு நானும் நீங்களும் பாத்திரவாட்டிகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக அடியான் நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே, ஒரு ஷார்ட் மெசேஜா இருந்தாலும் அவன் தீவிரமாய் ஓடினான். அவன் ஓடி அந்த ஆட்டு மந்தைக்குள் ஓடினான். அவர்களை கண்ட உடனே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து ஸ்பீடிலி, அதாவே உமக்காக நாங்கள் உழைக்க, உமக்காக கிரியை செய்ய, he ministered to personal ministry, தனிப்பட்ட ஒரு ஊழியத்தை அவன் செய்தான் கர்த்தாவே. He ministered immediately, உடனே he ministered to the Lord speedily, cooperatively. எல்லாம் சேர்ந்து அமைதியாக ஒத்துழைத்து பண்ணித போல நாங்கள் எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்காக ஒத்துழைக்க இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.